இந்த காலையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதமான குடும்பத்திற்கான அஸ்திவார சத்தியங்கள். The foundational truths for a blessed family. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்புகிறார். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்குரிய அஸ்திபார சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்த சில வார்த்தைகளை இந்த காலையில் உங்களோடு பேச விரும்புகிறேன். 115வது சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு நல்லா ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அருகில கூட பேரை கேளுங்க, பேர் என்னன்னு கேளுங்க. ஆமாம், அவர் பேரை கேட்டு சொல்லுங்க. அவங்க பேரை சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆரோனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர், இஸ்ரவேலையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய விருப்பமெல்லாம் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. யாரெல்லாம் அவர் மேல நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய சித்தம். தேவன் குடும்பங்களை கட்டுகிறார், தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் குடும்பங்களை பாதுகாக்கிறார், தேவன் குடும்பங்களுக்கு நன்மை செய்கிறார், தேவன் குடும்பங்களை வாழ வைக்கிறார், தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய திட்டமே குடும்பம்தான். குடும்பத்தின் மூலமாய் தான் தேவன் உலகத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே தான் தேவன் உலகத்தை படைத்த பொழுது முதலாவதாக குடும்பம் என்கிற அமைப்பை ஏற்படுத்தினார். ஆதாம் ஏவாள் என்ற இருவரை படைத்து அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவை தேவன் குடும்பங்கள் மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறார். வேதாமத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவனை நம்பின விசுவாசித்த எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு பார்க்கிறோம். ஆபிரகாமின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், ஈசாக்கின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், யாக்கோபின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், போவாஸ் ரூத்தின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், புதிய ஏற்பாட்டிலே சகரியா எலிசபெத்தின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், அக்கிலால் பிரிஸ்கிலால் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? இயேசு இருக்கிற குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கும். இயேசு இல்லாத குடும்பம் அது நரகம் போல இருக்கும். பக்கத்தில் பார்த்துக்கிற உங்கள் குடும்பம் பரலோகம் மாதிரி இருக்குதா, நரகம் மாதிரி இருக்குதா? இயேசு உங்கள் வீட்டில் இல்லைன்னா சண்டை, பிரச்சனை, தோல்வி இருக்கும். இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் வந்திருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசு உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஒரு வேலை பிசாசு உங்கள் குடும்பத்தை உடைத்துன்னு இருக்கலாம். குடும்பத்தில் வியாதி, போராட்டம், பிரச்சனை, நிம்மதி இல்லை, வேலை இல்லை, கஷ்டம் என்று நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல விரும்புகிறேன். இயேசு உங்களை நினைத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நம்மை நினைத்திருக்கிறார். இயேசு உங்களை நினைத்திருக்கிறபடினாலே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களுடைய கஷ்டத்தை மாற்றுவார், அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இயேசு கிறிஸ்து சாத்தானால் ஏற்பட்ட எல்லா தோல்விகள், வீழ்ச்சிகளை மாற்றி வாழ்க்கை கட்டி எழுப்புவார். இன்னைக்கு காலையில் பாரத்தோடு வந்திருக்கிறீர்களா? கவலையோடு வந்திருக்கிறீர்களா? பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்களா? நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், இந்த இயேசு நல்லவர். அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். குடும்பங்களை பிரச்சனைகளுக்கு நீங்களாக்கி விலக்கி தப்பு வைத்து காப்பாற்றுகிறவர். வேதாகமத்தில் அநேக குடும்பங்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்.
5 விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு செழிப்பை தருவார், உங்களுக்கு ஆஸ்திய ஐஸ்வர்யத்தை தருவார், கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்வில் தம்முடைய நன்மையை தருவார், பரலோகத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். காரணம் 112 சங்கீதம் சொல்லுகிறது, அவருடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும். பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, கர்த்தரை நம்புனீங்கன்னா உங்க வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும். லாட்ரி சீட்டை வாங்கினால வராது, அது லாட்ரியிலேயே போயிடும். ஆனால் கர்த்தரை நம்பினா உங்க வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் முழுவதும் அநேக ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. நீ கையிட்டு செய்கிற வேலையிலெல்லாம் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி, நீயோ கடன் வாங்குவதில்லை அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி கர்த்தர் அநேக ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் முதல்ல வீட்டில் குறைவே இல்லாமல் நிறைவான நன்மைகளை தந்து, நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன் வருமானத்தை பெருக பண்ணி உனக்கு நன்மை செய்வார். 2வது கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதம், உன்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உடைய செட்டைகளுக்குள் என்னை மறைத்து கொள்வீராக, எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கி ரட்சிப்பீராக, உடைய கூடாரத்தின் மறைவில் என்னை தீங்கு நாள் ஒளித்து வைத்து காப்பாற்றுவீராக. 2வது தேவன் தருகிற தெய்வீக ஆசீர்வாதம் ஒரு தெய்வீக பாதுகாப்பு. சத்ரு நம்புகள் உன்னை தாக்காதபடி, கொள்ளை நோய் உனக்கு வராதபடி, ஆபத்து விபத்துகள் வராதபடி கர்த்தர் அற்புதமாய் பாதுகாப்பா. பிரவீன் கொடுத்த சாட்சி கேட்டு ஆச்சரியப்படுகிறேன். அவருடைய மனைவி பிரசவமாக கற்பமாய் இருந்தாலும் கீழே விழுந்தாலும் கர்த்தர் வயிற்றிருந்த குழந்தையை அற்புதமாய் பாதுகாத்த நல்ல தேவன். நம்முடைய பிரயாணங்கள் எத்தனை பிரயாணத்தில் கர்த்தர் எவ்வளவு கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார், எல்லா தீமைக்கும் விலக்கி ரட்சித்திருக்கிறார். அவருடைய செட்டைகளுக்குள் மறைத்து காக்கிற தேவன். இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். 147வது சங்கீதம் 13ஆம் 14ஆம் வசனம் சொல்கிறது, அவரின் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உனக்கு பாதுகாப்பை தருகிறார், உன்னை திருப்தியாக்குறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக மாற்றுகிறார். எல்லாம் ஒரு வட்டம் போடுங்க. உன் எல்லை எது? உன் புருஷன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள், உன்னுடைய வீடு, உன்னுடைய கார், உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்க எல்லா ஆசீர்வாதம் உன் எல்லை. இந்த கால் நல்ல ஒரு வட்டம் போட்டு சொல்லுங்க, சாத்தானே இந்த எல்லைகளுக்குள் வர்ற உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த எல்லைகளை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். என் எல்லைகளை பாதுகாக்கிறவர், என் எல்லைகளை விரிவாக்கிறவர், என் எல்லைகளை ஆசீர்வதிக்கிறவர், என் எல்லைகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர், என் எல்லைகளை பாதுகாக்கிற தேவனாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த எல்லைகளுக்குள் தீங்கு வராது, அழிவு வராது, ஆபத்து வராது, பிரச்சனை வராது. இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்கிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அவைகளெல்லாம் கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்குவார். உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக மாற்றுவார். உன் எல்லைகளை சமாதானம் தங்கி இருக்கும். 3வது கர்த்தர் உனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம், உனக்கு நல்ல சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை தருவார். யாத்திராகமம் 23 சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கிறபடினாலே அவர் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியினை விட்டு விலக்குவார், உன்னுடைய வீட்டில் மலடு ஒன்று இருப்பதில்லை, உனக்கு நல்ல சௌக்கியத்தை தருவார். கையை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்களேன். இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுதெல்லாம், இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டாம், விசுவாசத்தோடு கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான், நான் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்க பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்க கையை உயர்த்தி அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் சொல்லனா அந்த ஆசீர்வாதம் அடுத்தவங்களுக்கு போயிடும். யார் கேட்கிறாங்களோ அவளுக்கு வரும். ஆனால் நீங்க சொல்ல வேண்டும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் ஆண்டவரே, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு வியாதி வராது, உங்களுக்கு பலவீனம் வராது, உங்களுக்கு சுகத்தை தருவார், உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியின் வீட்டை விட்டு விளக்குவார், உன் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும், நீ ஆஸ்பத்திரியில் படுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, உன் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படாது. கர்த்தர்
உனக்கு நீடித்த ஆயுசு காலத்தை தருவார். உன்னை நீடித்த ஆயுசு காலத்தால் திருப்தியாக்கி முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய சபையில் அநேகரை பார்க்கிறேன். இன்னைக்கு காலையில் கூட ஒரு அம்மா என்னை பார்த்தாங்க. 87 வயசு, இன்னும் நல்லா இருக்கிறாங்க, நடந்து வராங்க. ஆமா, அநேகருக்கு கர்த்தர் ஜீவனை கூட்டி தருகிறார், ஆயுசு காலத்தை கூட்டி கொடுக்கிறார். சொல்ல வேண்டும், நான் சாவாமல் பிழைத்திருந்து உடைய செய்திகள் எல்லாம் அறிவிப்பேன். இயேசு என்னோடு இருக்கிறபடியா அவரே எனக்கு பலன், அவரே எனக்கு ஆயுசு காலம், அவர் எனக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை தருகிறவர். கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜீவனை தருவார், நல்ல பலனை தருவார். உங்க குடும்பத்தில் வியாதி வராது, ஆரோக்கியத்தினால் நிரப்புவார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக கர்த்தருக்கு நன்றி. 4வது, கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் நிலைவரமான வீட்டை தருவார். ஏசியா 32:18 படி சொல்கிறது. ஏசியா 65 கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, நீங்கள் வீட்டை கட்டியதில் குடியிருப்பீர்கள். ஆமா, நீங்க ஒரு வீட்டை கட்டுறது ஒருத்தர், வீட்டை குடியிருக்கிறது வேற ஒருவன் அல்ல. நீங்கள் வீட்டை கட்டியதில் குடியிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சொந்தமான வீடுகளை தருவார். இதுவரை உங்களுக்கு வீடு இல்லையா? கையை உயர்த்தி ஆண்டவரே பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்ல. வீடு கர்த்தர் தருகிற சுதந்திரம். வீடு இல்லாத வீடுகளை கர்த்தர் தருகிறவர். ஏசியா 65:21 படி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை தருவீராக, நான் குடியிருக்கும்படியான எல்லைகளை தீர்மானிக்கிறவர், உம்மை சேவிக்கிறபடினால அந்த சுதந்திரம் எனக்கு வருவதாக. இந்த நாட்களில் நான் அநேக சுதந்திரங்களை பார்க்கிறேன். அநேகர் என்னை அழைத்து சொல்றாங்க, பாஸ்டர் உங்களுக்கு இந்த இடத்தை நாங்கள் தருகிறோம், சர்ச்சு கிட்ட 5 ஏக்கரை தரோம் என்றெல்லாம் எனக்கு போன் பண்றாங்க. நான் பிரசங்கம் பண்ணது எனக்கே கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எனக்கு சுதந்திரத்தை தருகிறவர் உங்களுக்கு சுதந்திரங்களை தரப்போகிறார். வீடுகளை தருவார், நன்மைகளை தருவார், சொத்துக்களை தருவார். தகப்பனுடைய சுதந்திரம் உங்களுக்கு வரும்படியாய் செய்வார். உங்களுக்கு நன்மை உண்டாகும். எதெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் தருவார். 5வதாய் கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் சந்ததிகளின் ஆசீர்வாதம். 112 சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிற வண்ணமாக கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிற வண்ணமாக உன்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடங்களை ஏறி இருக்க பண்ணுவார். உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் கர்த்தர் உங்களை போஷிப்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். உனக்கு கர்த்தர் சுதந்திரங்களை தந்து உன்னை ஆசீர்வதித்து நன்மையால் நிரப்புவார். நான் இந்த காலையில் என்னுடைய பிரசங்கம் என்னன்னா, இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் தங்கியிருக்க வேண்டும் என்றால் நான் என்ன காரியங்களை செய்ய வேண்டும், அதுதான் இன்றைக்கு உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். தேவன் தருகின்ற ஆசீர்வாதங்கள் என் வீட்டில் நிலைத்திருக்க, என் வீட்டில் தங்கியிருக்க நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? 5 காரியங்களை வேகமாய் நேரம் இருந்தால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, யாரெல்லாம் தங்களுடைய வீட்டில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ, தேவனை கனப்படுத்துகிறார்களோ, அவருடைய பிரசன்னத்திற்கு அவருடைய வீட்டில் அவரவருடைய வீட்டில் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அவருடைய வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வீட்டில் தங்கி இருக்க வேண்டும். என் வீட்டில் ராஜா நீங்கள் தான், என் வீட்டில் ஆண்டவன் நீங்கள் தான். உங்களுக்கு என் வீட்டில் முதல் இடத்தை தருகிறேன். யாரெல்லாம் ஆண்டுடைய பிரசன்னத்தை அவருடைய வீட்டில் கனப்படுத்திருக்கார்களோ, யாரெல்லாம் ஆண்டு பார்த்து சொல்கிற, ஆண்டவரே இந்த வீடு உம்முடைய வீடு, என்னுடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிறைந்திருக்க வேண்டும், உம்மை வரவேற்கிறேன், உம்மை கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி கேட்கிறார்களோ, அவருடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தை 127 சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாவிடில் அதை கட்டுகளின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாவிடில் காவல் காக்குடைய பிரயாசம் விருதா. அதனுடைய அர்த்தம், நான் நல்லா சம்பாதிக்கலாம், உழைக்கலாம், வேலைக்கு போகலாம், ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா என்னுடைய வீடு வெறுமையா இருக்கும். என்னுடைய முயற்சிகள், என்னுடைய பிரயாசங்கள் அதிலே பலன் இல்லை. கர்த்தரின் வாழ்க்கை கட்ட வேண்டும். கையை ஓய்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டை கட்டுங்க, என் குடும்பத்தை கட்டுங்க, என் வாழ்க்கையை கட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். தேவன் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். உங்கள் வீட்டில் ஆண்டுக்கு முதலிடம் கொடுங்க, ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவருடைய பிரசன்னத்தை வரவேறுங்க. ஆண்டை பார்த்துக்க, என் வீட்டை என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அதுதான் அநேகருடைய ஜபமாக இருக்கிறது. தாவீது அப்படிதான் ஜெபம், ஆண்டவரே உமது அடியானின் வீடு
உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பதாக. ஹல்லேலூயா. பெரிய ராஜாவா இருந்தால் தாவீதின் ஜெபம் அதுதான். அடியானுடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்றென்றைக்கும் உண்பதாய் நிலைத்திருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் என்று கேட்டான். தேவன் தாவீதின் வீட்டை ஆசீர்வதித்தார். யாப்பே சொன்ன, ஆண்டவரே வீட்டில் கஷ்டம் துன்பம் ஏராளம் இருக்கிறது, நீர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டீரா என்று கேட்டான். தேவன் யாப்பேசி ஆசீர்வதித்து அவன் எல்லையை பெரிதாக்கினார். இன்றைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி கேட்கலாம், ஆண்டவரே என்னை நினைத்தருளுவீராக, என்னுடைய பிரயாசங்களை நினைத்தருளுவீராக, என்னை நினைத்தருளி என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்று உங்களுடைய கரங்களை உடைய சமூகத்தில் உயர்த்துகிற உங்களை நினைக்கிறார். உடைய தேவையை நினைக்கிறார், உடைய உபத்திரங்களை நினைக்கிறார், உடைய பிரச்சனைகளை நினைக்கிறார், உடைய நெருக்கங்களை நினைக்கிறார். தேவன் உன்னை நினைத்திருக்கிறார், தேவன் உன்னை நினைத்திருக்கிறார். தேவன் வேண்டுதலை நினைக்கிறார், அவன் கூப்பிடுதலை நினைக்கிறார். உனக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்வார். லூக்கா 19:5 சகேயு என்கிற ஒரு மனுஷன் எரிகோவில் இருந்தான். அவன் அந்த எரிகோவில் இயேசு வருகிறான் கேள்விப்பட்டு அந்த வழியாய் இருந்த ஒரு அத்தி மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டான். இயேசு அவன் இருந்த மரத்தண்டை வந்து அந்த மரத்தில் அண்ணாந்து பார்த்து சொன்னான், சகேயுவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னான். சகேயு இயேசுவை மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். லூக்கா 19:9-10 சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்தது. ரட்சிப்புன்னு சொன்னா என்ன? ஆசீர்வாதம் வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு சமாதானம் வந்தது. இயேசு எந்த வீட்டுக்கு வருகிறாரோ அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக. இயேசு எந்த வீட்டுக்கு வருகிறாரோ அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. அன்றைக்கு இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்ட அப்படினாலே அவன் வீட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தது. இதுவரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள இயேசு வரலையா? இதுவரைக்கும் நீங்க ஆண்டவரை கூப்பிடலையா? இன்றைக்கு கேளுங்கள், ஆண்டவரே நீர் என் வீட்டில் இருப்பீரானால் என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை கட்ட எனக்கு உதவி செய்யும், என் குடும்பத்தை கட்ட எனக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவைன்னு கேளுங்க. யோபு 22:21-27 முடிய சொல்லும் பொழுது யோபுக்கு விதமாய் சொல்லப்படுகிறது, யோபு நீர் அந்த அவரோடு சர்வ வல்லவரோடு பழகி சமாதானமாகிரும், அப்பொழுது உனக்கு நன்மை வரும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க சர்வ வல்லவரோடு கூட பழகி இருக்கிறீங்களா? ஆமா, அவரோடு கூட அவருடைய வாயின் வார்த்தையை கேட்டிருக்கிறீங்களா? யோபுக்கு தான் சொன்னீங்க, அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு அவருடைய பிரமாணத்தை கை கொண்டால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும். ஒப்பீரின் தங்கத்தை போல உனக்கு தங்கம் சொக்க வெள்ளி தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர் என்று யோபுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? யோபு ஆண்டவரிடத்துல பழகுப்பா, அவரோட நேரம் செலவழி, அவருடைய வார்த்தையை கேளு, அவரோடு நெருங்கி வந்தீன்னா உன் வாழ்க்கை கட்டப்படும். கையை ஓட்டி சொல்லுவீர்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்டுவீராக. மோடு நெருங்கி வருகிற ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நெருங்கி வருகிறாயோ அவ்வளோ அதிகமாக வாழ்க்கையை திரும்ப திரும்ப எடுத்து கட்டுவார், மேலே உயர்த்துவார், நன்மை செய்வார். ஆமா, யோபு கர்த்தர் யோபு ஆசீர்வதிக்கு காரணம் என்ன? யோபு 1:5 வாசிங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். யோபு ஒவ்வொரு நாளும் செய்த காரியம் அதுதான். அவனுடைய குமாரர்கள் 7 பேர் விருந்து பண்ணி நல்லா சாப்பிட்டு சம்பிரதாயமா இருந்தாங்க. ஆனால் யோபு ஒவ்வொரு நாள் அதிகாலமே எழுந்து ஒரு பலிபீடத்தை கட்டி தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி சர்வாங்க பலிகளை செலுத்தி தன் பிள்ளைகளுக்காக திறப்பிலை நின்றான். ஆகவே தேவன் யோபுவையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அருமையான சகோதரா சகோதரியே, உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உன் குடும்பத்தில் ஒரு பலிபீடம் உண்டா?
அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்கென்று உன் வீட்டில் ஒரு ஜெப பலிபீடத்தை கட்டி உன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், புருஷன், மனைவி எல்லாருடைய பெயரையும் சொல்லி, ஆண்டவரே இவளெல்லாம் இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் மேலே இறங்கி வரட்டும், நீர் ஆசீர்வதிக்க முடியாதபடி தடையதாக இருந்தால் மன்னிங்க அப்படின்னு சொல்லி பலிபீடத்தை கட்டுவாயானால் தேவன் ஒவ்வொரு நாளும் வீட்டில் அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கையை ஒரு நிமிடம் உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, என் வீட்டில் ஒரு ஜெப பலிபீடம் இருப்பதாக, நான் உம்மோடு பழகி உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என் பிள்ளைகள் மேலே, குடும்பத்து மேலே இரத்தத்தை தெளிப்பீராக. சத்துரு தொடாதபடி, வியாதி அணுகாதபடி எல்லார் மேலும் இரத்தத்தை தெளித்து எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தலும். யார் யாருடைய வீடுகளை ஜெப பலிபீடம் கட்டப்படுகிறதோ, யார் யாருடைய வீட்டில் இயேசுவை அழைத்து முக்கியப்படுத்துகிறார்களோ, யார் யாருடைய வீட்டில் இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, இயேசுவின் வீட்டிலே வாழ்வாரானால், இயேசுவின் வீட்டிலே முதலிடம் இருக்குமானால், ஒவ்வொரு நாளும் ஜெப பலிபீடத்தை கட்டுவாயானால் உன் வீட்டில் தேவ ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். இரண்டாவதாக யாருடைய வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்? 119வது சங்கீதம் வாசியுங்கள். 1-2 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடிகள் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கிற கை கொடுத்து கேளுங்க, நீங்க அவனுடைய வசனத்தை கை கொள்கிறீர்களா? உங்க வீட்டில் அவருடைய வசனம் இருக்கிறதா? நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்க வீட்டில் அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டா? உங்க வீட்டில் அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? யாரெல்லாம் அவரவருடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். பைபிளை கையில் உயர்த்தி பிடித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த வசனம் உங்க இருதயத்தில் இருக்குமானால் தேவன் உங்களை உயர்த்துவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனமே உனக்கு வெளிச்சம், இந்த வசனமே உனக்கு வழிகாட்டி, இந்த வசனம் உன்னை உயர்த்தும், இந்த வசனம் உனக்கு நன்மை செய்யும். நீ கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்தால், அந்த வேத வசனத்தை பின்பற்றுவாயானால் நீ ஒரு நாளும் தலை குனிய மாட்டாய், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். கர்த்தருடைய வார்த்தையின் வாழ்க்கை உயர்த்தும், கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாள் உனக்கு வழிகாட்டும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க வல்லவர். ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6 வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை, யார் சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றார். நீ என்னை மறந்தாய், நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய். இன்னைக்கு பைபிள மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்தவங்களா கை தூக்கி காமிங்க. ஒருத்தர் தூக்க மாட்டீங்களே. நீ என் வேதத்தை மறந்தாய். டெய்லி காலைல பைபிள் வாசிக்க மறந்துட்டியா? ஆமா, நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொல்றார். இவ்வளவு முக்கியம் பாருங்க. நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் இவ்விதமாய் சாலமோன் ஞானி சொல்லுகிற வாசிகள். நீதிமொழிகள் 28:9 வாசிங்க. வேதத்தை கேளாதபடி, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய, தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது, அருவருப்பானதுங்கிறார். நீ வேதத்தை கேட்கலைனா, அவனுடைய வார்த்தை கேட்கலைனா, அவனுடைய வசனத்தை வாசிக்கலைனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வீட்டில் தங்காது. உன் வீட்டில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்க வேண்டும்னா ஒவ்வொரு நாளுடைய வசனத்தை வாசி. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா
ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை வாசிங்க, அவருடைய வசனத்தை தியானிங்க, அவருடைய வசனத்தை பற்றிக்கொள்ளுங்க. அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்திலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஏன் ஆண்டவன் ஆசீர்வதித்தார்? உடன்படிக்கை பெட்டி என் வீட்டில் இருந்தபடினால. உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, திருப்பி அனுப்புனாங்க. ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி நின்றது. யாரும் அந்த உடன்படிக்கை பெட்டி ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லை. ஓபேத் ஏதோம் சந்தோஷமாக அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டு அதை அவன் வீட்டில் வச்சிருந்தான். அவனே அவன் வீட்டில் வச்சிருக்க விரும்பினான். ஆனால் அவனை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பார்த்து ராஜாவுக்கே பொறாம வந்துருச்சு, தாவீது ராஜாவுக்கு. இவன் என்னடா உடன்படிக்கை பெட்டி வச்சு எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் இவன் எடுத்துக்கிறான்னு சொல்லி உடனே தாவீது வந்து அந்த பெட்டி எடுத்துட்டு சியோனுக்கு கொண்டு போயிட்டான். ஆனால் ஆசீர்வாதத்தின் காரணம் அதுதான். உடன்படிக்கை பெட்டி உன் வீட்டில் இருக்குமானால் தேவனுடைய ஆசீர்வதிக்க வல்லவர். உடன்படிக்கை பெட்டி எதற்கடையாளம்? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தேவனுடைய 10 கற்பலகைகள் இருந்தது. 10 கற்பனை பலகை இருந்தது. ஆண்டவர் கையினால் அவருடைய வசனத்தை எழுதினார். அந்த காலத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லை. 10 கற்பனைகள் முக்கியம். அந்த 10 கற்பனைகள் எழுதி வைத்த அந்த பலகை அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது. ஆரோனின் தொழுத்த கோல் இருந்தது, அந்த மண்ணாக இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே செராபீன்கள் கெரூபீன்கள் இருந்தார்கள். அந்த ஓபேத் சொன்னா பேர்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்ததுன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு அந்த தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். யாரெல்லாம் தேவ வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தையை நேசிக்கிறார்களோ, அவருடைய பிரசனத்தை கனப்படுத்துகிறார்களோ, அவருடைய வார்த்தை மேல் பிரியமாக இருக்கிறார்களோ, ஓபேத் ஏதோமை போல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு அவருடைய பிரசனத்துக்கு ஜீவக்குழுக்கு திறந்து கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓபேத் ஏதோம் தன் வீட்டை தேவனுக்கு திறந்து கொடுத்தான். ஆகவே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். 118ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசியுங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு வாரம் நான் ஆலயத்துக்கு வரும் பொழுது இந்த ஆலயத்தின் நன்மையால் கர்த்தனை திருப்தியாக்குறார். ஆலயத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தனுக்கு தருகிறார். ஒரு வாரம் ஆலயத்துக்கு நான் வரலைனாலும் அந்த ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணுறேன். அந்த ஆசீர்வாதம் வேற எங்கேயும் கிடைக்காது. ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சங்கீதக்காரன் சொல்லிக்கிறான், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். 65வது சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஒரு ஆமென் சொல்லலாமா? உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் நான் திருப்தியாகும். I will be satisfied with the goodness of the house of God. 37ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, 36ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, பேரின்ப நதியினால் உடைய தாகத்தை தீர்க்கிறீர், உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 36:8 உடைய ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால். ஆலயத்தில் என்ன இருக்குதுங்க? சம்பூர்ணம் இருக்கிறது, பேரின்ப நதி இருக்கிறது. நான் அவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அந்த நதி என்னுடைய வாழ்க்கையிலே பாய்ந்து செல்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அவருடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். 3ஆவதாக நான் அவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி என் குடும்பத்தில் தக்க வைத்துக் கொள்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். யோபின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். தேவன் யோபுவை குறித்து கொடுத்த சாட்சியை நாம் பார்க்கிறோம்.
தேவன் சாத்தான் கேட்கறான், என்ன ஆண்டவரே நீ அவனை சுற்றி வேலி அடைத்தவனை பாதுகாக்கிறீரே, அதனாலதான் அவனை சேவிக்கிறான்னு சொன்னார். தேவன் யோபுக்கு கொடுத்த பதில், அவன் கர்த்தருக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆமா, அவன் சன்மார்க்கன். ஆகவேதான் நான் அவன் வீட்டை சுற்றி வேலி அடைத்திருக்கிறேன். ஆகவேதான் அவனை ஆசீர்வதித்திருக்கிறேன். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ, பொல்லாப்பை விட்டு விலகிறார்களோ, அவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்துற ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? கர்த்தனை அடிச்சிருவாரு அப்படிங்கிற பயம் அல்ல. நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது பரிசுத்தத்தை விரும்புதல், தேவன் வெறுப்பதை வெறுத்தல், தேவனுக்கு பிரியமாய் நடத்தல், பாவத்தை விட்டு தூரமாய் வருதல், பொல்லாப்பு செய்யாதபடி பொல்லாப்புக்கு தன் கால்களை விலக்கி காத்து கொள்கிறவன். யோபு அவதமாய் பொல்லாப்புக்கு விலகி ஓடினான். ஆகவே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 18:19 ஆபிரகாம் கர்த்தருக்கு எனக்கு பயந்து என் வழிகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பான், ஆகவே நான் அவனை ஆசீர்வதியாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பு கர்த்தருக்கு பயப்பட்டதனால் இச்சைகளுக்கு விலகி ஓடினான். கர்த்தருக்கு பயப்படுகிற நான் இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது என்ன என்று சொல்லி அவன் பயந்து ஓடினான். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினால், பாவத்தை விட்டு விலகினால், உங்கள் ஜீவிதத்தை உங்கள் வீட்டை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டால் தேவன் உங்கள் வீட்டில் எழுந்தருளுவார். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல அந்த கடைசி 2 வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்க வீட்டில் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் நடுவில் உலாவ விரும்புகிறார். உங்களோடு வீட்டில் தங்கி இருக்க விரும்புகிறார். ஆனால் அவர் உங்கள் வீட்டில் தங்கி இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும்? உங்கள் வீட்டில் அவர் வாசம் பண்ண வேண்டும்னா அவர் அருவருப்பு இருக்கிற இடத்துல வாசம் பண்ண மாட்டார். பரிசுத்தம் இல்லாத வீட்டில் தங்கி இருக்க மாட்டார். அவர் என்னோடு என் வீட்டில் என் வாசஸ்தலத்தில் உலாவ வேண்டும், உறவாட வேண்டும்னா என் வீடு அவர் தங்குகிற வீடாக இருக்க வேண்டும். அவர் பிரியப்பட்டு என்னோடு தங்குற வீடாக இருந்தால் அவருடைய ஆசீர்வாதம் என் வீட்டில் நிலைத்திருக்கும். அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது அவருக்கு பிரியமில்லாத, அவர் அருவருக்கக்கூடிய வேண்டாத காரியத்தெல்லாம் வீட்டில் பார்த்தாருன்னா சரி இன்னொரு நாள் வரேன்னு போயிடுவார். இன்றைக்கி உன் வீட்டுக்கு வந்தா உன் வீட்டில் அவர் பார்க்கக்கூடிய மேகசின், உன் டெலிவிஷனில் வரக்கூடிய ஷோ, உன்னுடைய ஃபோனில் இருக்கிறதெல்லாம் அவர் பார்த்து பிரியப்பட்டு இந்த பிள்ளை என்னை நேசிக்கிறான், பக்தி விருத்திக்கு எதுவான காரியத்தை செய்கிறான்னு சொல்லி சந்தோஷப்படுவாரா? அல்லது வீட்டில் அவர் வந்து உலாவும் பொழுது வேண்டாத அசுத்தமான படங்கள், காட்சிகள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்கும்போது இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிச்சேன் ஆனால் இவன் என்னை பின்பற்ற மாட்டேங்கிறான், அருவருக்கத்தக்க காரியங்கள் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி போயிடுவாரா? எரேமியா 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? நீ இந்த அருவருப்புகளை அகற்றி விட்டீன்னா நீ அலைந்து திரிய வேண்டிய அவசியம். வேலை கிடைக்கல, அந்த ஜாப்லேருந்து நிறுத்திட்டாங்க, இன்னொரு ஜாபுக்கு மாற்றிட்டாங்க, இந்த ஜாப் கிடைக்குமான்னு தெரியல, நான் அலைந்து திரிகிறேன், எனக்கு வாடகை வீடு இல்லை. ஏன் அலைந்து திரிகிறாய்? அருவருப்புகளை நீ அகற்றி விட்டால் நீ அலைந்து திரிவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா?
உங்கள் வீட்டில் டெலிவிஷன் ஆன் பண்ணிங்கன்னா என்னென்ன காட்சிகள்லாம் வருது. நிறையா பேர் ஆமாம் சினிமா பார்க்குறீங்க, அப்படி தானே? ஆமாம் சொல்கிறாங்க. சீரீஸ் பார்க்குறீங்க, ஆமாம் சீரியலெல்லாம் பார்க்கும்போது அதில் நிறையா வேண்டாத காட்சிகள் வருது. ஆமாம் கள்ளக்காதல் வருகிறது, ஆமாம் வேறு விதமான மாமனார் மாமியார் சண்டை வருது, ஆமாம் பல விதமான விவாகரத்து வருகிறது, அடிதடி வருகிறது, கொலை வருது, கற்பழிப்பு வருகிறது, பயங்கரமான உலகத்தின் காரியம் வருது. அதெல்லாம் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் சித்திரம் பண்ணி காமிச்சு அதை கூட நீதியாக நிலைநாட்டான். நீ அதையெல்லாம் பார்க்கும்போது கதை நல்லா இருக்குதுன்னு பார்க்குற, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கிறது. இந்த கற்பழிப்புக்கு பின்னாடி, இந்த கொலைக்கு பின்னாடி, இந்த மாமியார் சண்டைக்கு பின்னாடி, அந்த காதல் மாறி மாறி புருஷன் இருக்கும்போது இன்னொரு பொண்ணோட போகிறான், பொண்ணு இருக்கும்போது ஆமாம் இன்னொரு மனைவியை இன்னொரு புருஷனை நேசிக்கிறான். இதெல்லாம் கதைகளாக இருந்தால் கூட அதுக்கு பின்னாடி ஆவி இருக்குது. நீ அந்த படங்களெல்லாம் வீட்டில் பார்க்கும்போது அந்த ஆவி உன் வீட்டுக்குள்ளே இறங்கி வருகிறது. அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் உன் புருஷனுக்கும் உனக்கு நடுவில் சந்தேகம் வருது. அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உன் வீட்டில் சண்டை வருது. அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆவிகள் உன் குடும்பத்தை தாக்குறது, அருவருப்புகள் உன் குடும்பத்தை தாக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். போன ஆறாவது நான் சொன்னது போல் எனக்கு இந்த சரித்திர படங்களை பார்க்கனா ரொம்ப இஷ்டம். இந்தியாவின் சரித்திரத்தை ஒரு சீரீஸாக போட்டிருந்தாங்க, அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி ஆட்சிகள்லாம் மாறிச்சு, முஸ்லீம்கள் சீனர்கள் இப்படி ஆரம்ப காலத்தில் இந்தியாவுடைய ஆரம்ப நாட்கள் இந்த மங்கோலியர்கள் இப்படியெல்லாம் ஆதிக்கங்கள் எப்படி இந்தியாவில் வந்ததுன்னு சொல்லி இந்த ஆரம்ப நாட்கள் இருந்த ஒரு ஒரு படத்தை அப்படி ஹிஸ்ட்ரி ஃபில்ம் மாதிரி போட்டிருந்தாங்க. நிறையா அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு சீரீஸ் மாதிரி வந்தது. ஸோ அந்த சரித்திரத்தை பார்க்கறதுக்காக நான் அந்த படத்தை பார்த்துருந்தேன். அந்த படத்தை பார்க்கும் பொழுது வேறொரு மார்க்கத்தாருடைய அந்த பாடல்கள் மந்திரங்கள் எல்லாம் அதில் அடிக்கடி வர ஆரம்பித்தது. நல்லா இருந்துச்சு கதையெல்லாம். ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி மந்திரங்கள் ஓதுறது அல்லது அவங்க மந்திரம் பண்ணுறது, அல்லாவிட்டு அவனுடைய மதத்தை அவன் உயர்த்தி பேசுகிறது, அவனோட மதத்தில் இருக்கக்கூடிய அந்த நபிகள் மற்றவங்களெல்லாம் எப்படி உயர்த்தி அப்படி அந்த டீச்சிங்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அது எனக்கு பார்க்க பிடிக்கல. சரித்திரம் பிடிச்சது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஆனாலும் அந்த சரித்திரத்தை பார்ப்பதற்காக அவளை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் வரும்போது அதை என்ன பண்ணுன்னு தெரியும், அப்படியே விட்டுருவேன். அப்போது திடீர்னு ஒரு ஆண்டவன் உணர்த்தினேன், அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இதெல்லாம் ஒழிக்கக்கூடாது, மந்திரங்கள்லாம் ஒழிக்கக்கூடாது, நம்மளுடைய வீட்டில் இந்த மாதிரி மற்ற மதத்தினுடைய போதனைகள்லாம் வரக்கூடாது, கேட்கக்கூடாது உணர்த்தினேன். சரி சரித்திரம் தானே கதை தான் நான் விட்டுட்டேன். ஒரு நாள் என்னாச்சு, வீட்டில் காலையில் ஆமாம் திருடன் உள்ளே வந்துட்டான். வீடு திறந்துருக்கு, வீட்டில் எல்லாம் ஆள் இருக்கிறாங்க, வீட்டில் வாட்ச்மேன் இருக்கிறான், வீட்டில் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் இருந்தாலும் என் வீட்டுக்குள்ளே திருடன் வந்து மேலே என் ரூமுக்கு மேலே சிட்டிங் ரூமுக்கு வந்து என்னுடைய ஃபோனை திருடிட்டு போயிட்டான். என்னுடைய மனைவி ஃபோனை எடுக்கலை, வேறு எதையும் எடுக்கலை, வீட்டுக்குள்ளே என்னுடைய செல்ஃபோனை திருடிட்டு போயிட்டான். நானும் காலையில் எழுந்திரிச்சு ஜமெல்லாம் முடிச்சு ஃபோனை தேடுறேன், ஃபோனை காணோம். எங்கடா ஃபோன் இங்கே தானே வச்சேன், சார்ஜரில் போட்டுட்டு போனேன்னு சொல்லி தேடுறேன், வீடெல்லாம் தேடி கிடைக்கல. அப்புறம் ஃபைன் மை ஃபோன் போட்டேன். ஃபைன் மை ஃபோன் போட்டால் ஆமாம் என் ஃபோனு கொங்கு நாட்டு ஆஸ்பத்திரி கிட்ட இருக்குதுன்னு காமிக்குது. கொங்கு நாட்டு ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் எப்படி நடந்து போச்சு? இன்றைக்கி நான் போகவில்லையே, கொங்கு நாட்டு ஆஸ்பத்திரி பக்கமே போகலையே, வண்டி எப்படி அந்த ஃபோன் அங்கே போச்சு அப்படின்னு எனக்கு ஒரே சந்தேகம். அப்புறம் நம்ம பிள்ளையெல்லாம் கூப்பிட்டா சொன்னேன், எல்லாம் போய் கொங்கு நாட்டு ஆஸ்பத்திரி தேடி பார்த்தாங்க, ஒன்றும் காணும், அங்கே தான் இருக்கிற மாதிரி காமிக்குதான் எனக்கு காணும். அப்புறம் உடனே கேமராலெல்லாம் போட்டு பார்த்தோம். ஆமாம் யாராவது என்ன இப்படி என் ஃபோன் காணாம போச்சு. என் வீட்டுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்களே, வீடு திறந்துருக்கும், யாரும் வரமாட்டாங்க, கீழே எல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. நானும் எப்போது சிட்டிங்களும் உட்காந்து படிப்பேன், ஜாம் பண்ணுவேன், எல்லாம் பார்ப்பேன். ஆனால் எப்படி ஃபோன் காணாம போச்சு? ஃபோனை அப்புறம் சிசிடிவி கேமரா போட்டு பார்த்தா நாங்கள்லாம் உள்ளே பிஸியாக இருக்கும்போது ஜாம் பண்ணும்போது காலையில் நானும் ஒய்ஃபும் என்னுடைய ஜபாரியில் ஜாம் பண்ணிகிட்ருப்போம். ஆமாம் இந்த டைமில் வீட்டை க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க, யாராவது இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஒருத்தரும் வீட்டுக்குள்ளே இல்லை. அவன் திருடன் வரான், வாட்ச்மேன் அந்த பக்கம் பார்த்துட்டுருக்குறான். அந்த பக்கம் பார்த்துருப்போம், வாட்ச்மேன் ஸ்டெப்ஸில் ஏறி வீட்டுக்குள்ளே வந்து நேராக என் ஃபோனை எடுத்துகிட்டு வேகமாக கீழே போயிட்டான். ஆமாம் அப்போ தான் பார்த்தோம் வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வந்திருக்கிறான். ஆமாம் அப்புறம் அதை கண்டுபிடிச்சி ஃபோனெல்லாம் எடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் காத்துக்கணும். என்னென்னா அவன் எனக்கு உணர்த்தினார், உன் வீட்டில் அந்த அசுத்தங்களுக்கு நீ இடம் கொடுத்ததுனால உன் வீட்டில் திருடன் வருவதற்கு நான் இடம் கொடுத்தேன், உனக்கு எச்சரிப்புன்னு காமிச்சார். உடனே நான் அதை பார்க்கறதையே நிறுத்திட்டு, ஸ்தோத்திர ஆண்டவரே என்னை காத்தீரே,
போன ஃபோனு திரும்பி கிடைக்க செஞ்சுக்கிறேன். இன்றைக்கும் இந்த ஃபோன் இருக்குது, 4-5 தடவை தொலைஞ்சுது. ஆனாலும் கர்த்தர் நீதிமானின் பொருளை ஒருத்தன் தொட விடாதனால ஏர்போர்ட்டில் வச்சுட்டு வந்தாலும் எங்கே வச்சுட்டு வந்தாலும் என் ஃபோனை இதுவரைக்கும் காத்து வந்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இப்படியெல்லாம் எச்சரிப்பு கொடுக்குறார். எதற்கு சொல்கிறேன்னா, நம்முடைய வீட்டில் அந்த அருவருப்புகளுக்கு இடம் தரக்கூடாது. அந்த அருவருப்புகளுக்கு இடம் கொடுத்தா அந்த தேவ பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே நம் வீட்டை பரிசுத்த வீடாக பாதுகாத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் உங்கள் கையை வயசுக்கு, ஆண்டவரே என்னுடைய வீடு ஒரு பரிசுத்தத்தின் வீடாக இருப்பதாக, நீர் எழுந்திருக்கிற வீடாக இருப்பதாக, உலாவுகிற வீடாக இருப்பதாக, ஆசீர்வதிக்கிற வீடாக இருப்பதாக. உமக்கு பிரியமில்லாத ஒன்று என் வீட்டில் இருக்கக்கூடாது. என் வீட்டை பரிசுத்தப்படுத்தி வீட்டை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற காரியம் என்ன? ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்துக்கணும், உங்கள் பையில் ஏதாவது ஓட்டை இருக்குதான்னு கேளுங்க. அவன் சம்பாதிச்சு எங்கே போடுறானாமா சொல்லுங்களேன். பொத்தலான பை. உங்கள் பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஓட்டை கீட்டை எதாவது இருக்குதான்னு. அவன் சம்பாதிக்கிறான், ஏன் வேலை இருக்குது, ஆனாலும் வீட்டில் ஆகாரம் பத்தில், பெட்ஷீட் இல்லை, போர்வை இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாம் இங்கேயோ இப்போ தான் கை நிறைய சம்பளம் வாங்கணும், காணாமல் போயிடுச்சு பாஸ்டர். எங்கே போச்சுன்னே தெரியல பாஸ்டர், என்ன ஆச்சுன்னு இவ்வளோ சம்பளம் ஒன்றும் தெரியல. 9ஆம் வசனம் வாசிங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும், அதிகமாய் வரும் எதிர்பார்த்திருந்தும், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். ஊதி போட்டேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது, வீடு பாழாய் கிடக்கும் நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர். ஆகாய் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து வந்தாங்க, வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டாங்க. ஆனாலும் அவருடைய வீட்டில் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கவில்லை. ஏன் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கவில்லை? இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை கனம் பண்ணல, நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, என் வீட்டை கட்டல, என் வீட்டுக்கு வர வேண்டிய அந்த முதற் பங்கை கொடுக்கல. ஆகவே தான் மல்கியா 3வது அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம் முடிய நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், தெரிஞ்ச வசனம் தான். ஆமாம், நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். எதனால் என்னை வஞ்சித்தீர்கள்? என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க தசமாத்தை கொண்டு வந்தீங்கன்னா பட்சிக்கிறவனை நான் கடிந்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தில் உன்னுடைய முதற் பலனை கர்த்தருக்கு கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய வீட்டில் ஆலையில் தானியம் வழிந்தோடும், களத்தில் திராட்சை ரசம் வழிந்தோடும் சொல்கிறார். இப்போ இது தேவனுடைய கட்டளை. இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. எசேக்கியேல் 44:30. முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. என்னங்க அந்த வசனத்தில் அந்த மீண்டும் அந்த லைனை படிங்க. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் முதற் பலனை காணிக்கையாய் கொண்டு வந்து கொடுக்க கடவுள் என்று தேவனுடைய வார்த்தை. எப்பொழுது உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்? நீங்கள் முதற் பலனை கொடுக்கும் பொழுது, காணிக்கை கொடுக்கும் பொழுது, தசம்பாத்தை கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்க வேண்டும். என் வீட்டில் ஆசீர்வாதம் தங்க மாட்டீங்கன்னா எசேக்கியேல் 44:30 தான் நீங்கள் படிக்க வேண்டும். வீட்டில் ஆசீர்வாதம் தங்கியிருக்க வேண்டும்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். ஆண்டவரை நான் முதற் பலனால் கனம் பண்ண வேண்டும். என்னுடைய தசம பாகத்தை காணிக்க நான் ஆண்டவருக்கு கொடுத்தால் ஆண்டு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்களேன். ஆண்டவரையுமே கனம் பண்ணுகிறேன். என் வாழ்க்கையினுடைய தசம பாகத்தினால காணிக்கையினால கனம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஆதியாகமம் 14:19 தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது, ஆபிரகாம் தேவனுக்கு தசம்பாகம் கொடுத்தான். அவன் இந்த சோதோம் ராஜாவை ஜெயிச்சிட்டு வரான். சோதோம் ராஜா சொல்றாரு, ஏன்பா நீ ஆட்கள் மட்டும் எனக்கு கொடுத்துரு, பொருளெல்லாம் நீ எடுத்துக்கோங்கிறாரு. ஆபிரகாம் சொல்றான், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர்.
வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரான தேவனுடைய நாமத்தில் ஆபிரகாம் அந்த சோதம் ராஜா பார்த்து சொல்கிறேன், நீ என்னை பணக்காரன் ஆக்கிறேன் நான் சொல்ல விரும்பல, உன் ஷூவில் ஒரு லேஸ் கூட எனக்கு வேண்டாம், என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன், நான் அவருக்கு தசம்பாங் கொடுக்கிறபடினால அவர் எனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து என்னை ஆசீர்வதிப்பார். நீ கொடுக்கக்கூடிய பிச்சை காசு எனக்கு வேண்டாம், நீ என்னதான் கொடுத்தா அது எனக்கு வேண்டாம், உன்னை விட என் தகப்பன் எனக்கு தாராளமாய் தர வல்லவர், எல் ஷடாய் தேவன் நல்லவர், எனக்கு தருவார். வீட்டில் தரித்திரம் ஏழ்மை இருக்கோம்னா ஒரு தீர்மானம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? நான் இன்னும் ஆண்டவரை கனப்படுத்தவில்லை, கொடுக்க வேண்டியது ஆண்டுக்கு கொடுக்கல. ஆகவே தான் வீட்டில் பஞ்சம், என் வீட்டில் ஓட்ட பை எல்லாம் ஓட்டையில் போகுது. காரணம், நான் கர்த்தருக்கு கொடுப்பதில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். என் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீ கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கடைசியாக வேகமாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆண்டோடைய ஆசீர்வாதம் வீட்டில் தடைப்படுவதற்கு காரணம் என்ன? மல்கியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய வாசிங்கள். மல்கியா 2:14-16 முடிய. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையார். தேவன் ஒருவனை தான் படைத்தார், இடத்துல ஆசீர்வாதம் பூர்ணமா இருந்தது. ஏன் ஒருவனை படைத்தார்? வீட்டில் ஆசீர்வாதம் தங்க வேண்டும். ஏன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கல? வீட்டில் துரோகம் நடக்கிறது. உன் வீட்டில் கர்த்தர் வெறுக்கிற சில காரியம் இருக்கிறது. கர்த்தர் வெறுக்கிற காரியம் என்ன? உன் குடும்பம் நல்லா இருக்க விரும்புகிறார், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தந்தார், நீ திருமணம் செய்த வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார். ஆதாமையும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவளை ஆசீர்வதித்த தேவன், நீ உன் குடும்பத்தில் உன் மனைவியோடு உன் புருஷனோடு சந்தோஷமாய் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விரும்புகிறார். ஆதாம் ஏவாளை குடும்பமாய் ஆசீர்வதித்தவர் உன் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து உன் வீடு ஒரு குட்டி பரலோகம் போல இருக்க விரும்புகிறார். நான் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, உன் வீட்டில் ஆசீர்வாதம் குறைகிறது. அடிக்கடி சண்டை, தகராறு, பிரச்சனை, வீட்டில் புகை வருகிறது, உன் வீட்டில் பல விதத்திலும் ஒரு குழுக்கள் காணப்படுகிறது. காரணம் என்ன? உன் வீட்டில் அருவருக்கத்தக்க காரியங்கள் இருக்கிறதா? உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணினாயா? அந்த ஏதேன் தோட்டத்தில் நுழைந்த அந்த பிசாசு உன் வீட்டில் நுழைவதற்கு நீ அனுமதித்தாயா? ஏதேன் தோட்டத்தில் நுழைந்த அந்த சர்ப்பம் இன்னைக்கு அநேக குடும்பங்களை தந்திரமாய் நுழைய பார்க்கலாம். நீ ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் இந்த சர்ப்பம் உன் வீட்டில் நுழைந்து உன் வீட்டிலும் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை திருடி விடுவான். ஆகவே தான் இந்த வார்த்தைகள் மிக முக்கியம். இன்றைக்கு பல குடும்பங்களில் பல குடும்பங்களில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? 3 காரணத்தை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, கற்பனை காதலனை நினைக்கிறார்கள். கற்பனை கணவன் அல்லது கற்பனை மனைவி பற்றி நினைத்து அவர் கட்டண புருஷனோடு சந்தோஷமாய் வாழ்வதில்லை. சில பெண்களுக்கு, சில ஆண்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரீம், நான் கல்யாணம் பண்ண போடுற ஆள் இப்படி மன்மதனாக இருப்பான், இப்படியெல்லாம் இருப்பான், இப்படி ஹைட்டாக இருப்பான், மீசை வச்சுட்டு இருப்பான், நல்ல மசில்ஸ் இருக்கும், நல்ல பாடி பில்டப்பாக இருப்பான், இப்படியெல்லாம் நினச்சிருப்பாங்க. சில ஆண்கள் அவன் கல்யாணம் பண்ண போகிற பெண்ணை வேறு மாதிரியெல்லாம், இந்த மாதிரி நடிகை மாதிரி இப்படி ஸ்டைலாக இருப்பா, இப்படி இருப்பா, அப்படி இருப்பா, அப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணால் யாரோ ஒரு ஆள் அப்பா அம்மா பிடிச்சி கட்டி வச்சுறாங்க. கட்டி வச்சுட்டா அவங்க அந்த கற்பனை உலகத்துலேயே வரான். இந்த மாதிரி புருஷனெல்லாம் வருவான்னு நினச்சேன், இந்த மாதிரி மனைவியெல்லாம் வருவான்னு நினச்சேன், இப்படி வந்திருக்கிறான்னு, இவனோட இப்படி வாழ்க்கை நடத்துதுன்னு சொல்லி அநேகம் பேர் அப்படியே ஏமாந்து கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் என்ன இவன் வந்துட்டானே அப்படின்ட்டு அப்படி வாழ்கிறாங்க. ஆமாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், புருஷன்
கருப்பட்டி மாதிரி கருப்பாக இருந்தாலும் அவன் உள்ளம் தங்கமாக இருந்தா அந்த மாதிரி தங்க கட்டி உனக்கு எங்கேயுமே வேற கிடைக்காது. கர்த்தர் உனக்கு கொடுத்த புருஷனோட சந்தோஷமாக வாழ்ந்தார். கர்த்தர் உனக்கு கொடுத்த மனைவியோட மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். சரி, இந்த பெண்ணு இப்படி உருளைக்கட்ட மாதிரி இருக்கிறாள், இதுக்கு நான் வேறு யாரையா பண்ணியிருந்தா நல்லா இருந்துக்குமே நினைக்காத. உருளைக்கட்ட மாதிரி இருந்தால் குட்டி பிள்ளை மாதிரி ஓடி ஆடி துள்ளி துள்ளி வேலை செய்யலாம். அவரிடத்தில் அன்பாயிரு. கற்பனை கணவன் கற்பனை மனைவியை விட்டு உன் கண்ணை எடுத்து விட்டு, இவள் எனக்கு தேவன் தந்த புருஷன், இவள் எனக்கு தேவன் தந்த மனைவின்னு சந்தோஷமாக. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தப்போ தனியாக இருந்தான். யானை பார்த்தா இந்த யானைக்குட்டி எனக்கு மனைவியாக வந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்துருப்பான். நம்ம புளியை பார்த்து யோசித்துருப்பான், மாட்டை பார்த்து யோசித்துருப்பான், குரங்கை பார்த்து சிம்சாஞ்சை பார்த்து நம்ம மாதிரியே இருக்குதுன்னு பார்த்துருந்தா வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். பெண்ணு பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி பேய் மாதிரி வீட்டில் இருந்தா, அடாடாடாடா இந்த தெய்வத்தை கட்டிட்டு வந்தனே தெய்வமாக இருக்கிறான், இவன் இந்த மாதிரி பேயாக இருக்கிறாளே அப்படின்னு நீ அழக்கூடாது. முன்னாடி கர்த்தர் நல்லவர். கையை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே எனக்கு தந்த நல்ல கணவனுக்காக, எனக்கு தந்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம். நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா நினைக்கவே நினைக்காத. ஆண்டுக்கு தெரியும் உனக்கு எப்பேற்பட்ட மனைவன். நான் என் மனைவியை தெரிஞ்சிருந்தா ஏதோ ஒரு காட்டு மிராண்டியை கட்டியிருப்பேன். ஆனால் ஆண்டவர் என் பேரில் அன்பு வைத்து எனக்கு ஒரு நல்ல மனைவியாய் தந்தார். அதற்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். நம்முடைய அறிவு குறைவுள்ள அறிவு, நம்முடைய அறிவு சரியில்லை. ஆனால் நமக்கு தந்த வாழ்க்கை துணையோடு நான் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவள் தேவன் எனக்கு கொடுத்த பொக்கிஷம், இவர் தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொல்லி உங்கள் கணவனுக்காக உங்கள் மனைவிக்காக நன்றி சொல்ல வேண்டும். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு நாள் நினைக்கவே கூட. சொல்லுவேன், என் ஆண்டவன் நல்லவர், எனக்கு நல்லதை தான் தந்திருக்கிறார், த பெஸ்ட்டை தந்திருக்கிறார். இதை விட நான் கட்டின மனைவியை விட, நான் கட்டின புருஷனை விட வேறொருத்தன் வந்திருந்தான்னா வாழ்க்கையே குட்டி சோறாக போயிருந்திருக்கும். நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கணவனுக்காய் மனைவிக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஒரு அன்பு கூறுங்க. ஒரு கல்யாணத்தில் நம்ம ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் அடுத்த நாள் காலைல அந்த மாப்பிள்ளையோடைய அம்மா சொன்னா, ஐயா என் மகனுக்கு சந்தோஷமே இல்லை, சந்தோஷமாகவே இல்லைன்னாரு. அப்புறம் வந்து தம்பி கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா எனக்கு அந்த பொண்ணு மேலே அன்பே வரமாட்டேங்க பாஸ்ட்டு, கல்யாணம் பண்ணதான் ஆனால் அவன் மேலே மனைவி மாதிரி அன்பே இல்லைன்னாரு. சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடி அன்பு வர்றது காதல், கல்யாணத்துக்கு பிறகு அன்பு வர்றது தெய்வீகம். நீ கல்யாணம் பண்ண பிறகு தேவன் அன்பை என் உள்ளத்தில் ஊற்றுகிறார். நீ அவளை மனைவியாக ஏற்றுக்கொள், ஆண்டவனுடைய உள்ளத்தில் அன்பை தருவார். அவளை நீ நேசிக்க ஆரம்பின்னு சொல்லி கற்றுக் கொடுத்த வசனத்தை கற்றுக் கொடுத்த. அதுக்கப்புறம் இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கிறார். மனைவியை நல்லா நேசித்து நல்ல குடும்பமாக பிள்ளைகளை பெற்று நல்ல பாக்கியமாய் வாழ்கிறார்கள். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. மனைவி நேசிக்க முடியலன்னு ஆண்டுட்டுக்கல, ஆண்டவரே என் மனைவி நேசிக்க முடியல, அன்பை தாங்கன்னு கேளு. புருஷன் நான் நேசிக்க முடியல, அன்பை கொடுங்கன்னு கேளு. ஆண்டவர் அன்பை தருவார். அதுக்கு மாறா இதை விவாகரத்து பண்ணிடலாமா, இதை விட்டுட்டு வேற ஒன்று பண்ணிக்கலாமான்னு யோசித்தீங்கன்னா இதை விட 10 மடங்கு ஜாஸ்தியாக தான் வரும். ஆமாம், ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஆமாம், இதே முன்னாடி தாங்க முடியலன்னா இதுக்கு பதிலாக வேற இன்னொன்று தேடினா அப்புறம் நீ உயிரே வாழ வேண்டாம்னு யோசிப்பேன். அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். அவை கர்த்தர் கொடுத்ததில் சந்தோஷமாயிரு. கைகளை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லலாமா? 2வது, குடும்பத்தில் பிரச்சனை வரக்கு காரணம் கள்ளக்காதலன் கள்ளக்காதலி. என்னங்க? ஆமாம், நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரி நிறையா குடும்பத்தில் இந்த மாதிரிக்கு இடம் கொடுத்துறாங்க. ஆமாம், தங்கள் திருமணம் செய்த கணவனுக்கு உண்மையாக இல்லாதபடி, தான் திருமணம் செய்த மனைவிக்கு உண்மையாக இல்லாதபடி 3வது ஒரு நபருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்துறாங்க. வேலை செய்கிற இடத்துல ஆமாம் நெருக்கமாக பழகிறதுனால அவன் அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. என் புருஷன் எப்படிங்க அப்படின்னா, அவன் புருஷன் அப்படி தான், நான் நல்லா இருக்கிறேம்மா, நான் உனக்கு உதவி செய்கிறேன்ட்டு அவர் வந்துடுவார். ஆமாம், அவன் வீட்டில் உன் புருஷனை பற்றி போய் அடுத்த ஆள்கிட்ட சொல்லாத. சொன்னால் அவன் சொல்லுவான், ஏன்னா நான் வரேன், நான் பார்த்துக்கிறேன், இந்த கேப்பை நிறைய பேரேன்னு சொல்லிடுவான். பொண்ணும் அதே மாதிரி தான். ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வீட்டு காரியத்தை ஒன்று ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்கள், 3வது ஆள்கிட்ட போய் சொல்லாதீங்க. இன்றைக்கி நிறையா குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை அதுதான். அவங்க குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் போயிட்டு அடுத்த அம்மள்கிட்ட சொல்ல, அடுத்த பொம்மள்கிட்ட
சொல்ல. ஆமாம், ஒருத்தர் எங்கேயோ சாட்சி கேட்டேன். ஒரு பாஸ்டர்கிட்ட போய் அந்த அம்மா போய் எல்லாத்தையும் சொன்னாமா, அந்த பிரச்சனைலாம் சொல்லிச்சான். அம்மா புருஷன் அவ்வளோ மோசமானா நான் இருக்கிற கவலைப்படாதேனாராம். ஆமாம், அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த குடும்பம். நீங்கள் நிறைய ஊழியக்காரர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் எல்லாத்துக்கிட்டே போய் மாட்டிக்காதீங்க. நான் உங்களுக்கு தகப்பனாக இருக்க அப்படின்னா நல்ல ஆலோசனை சொல்லி கொடுக்குறேன். எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவரின் பரம தகப்பன். அவருடைய பாதத்தில் போய் என்னுடைய சஞ்சலத்தை ஊற்றி விடும் பொழுது எனக்கு ஆலோசனை தருகிறார். ஆமாம், அதற்கு பதிலாக நீ போயிட்டு இன்னொரு ஆளை தேடாத, இன்னொரு பெண்ணை தேடாத. அது ரொம்ப ஆபத்தான காரியம். இன்றைக்கி நிறையா குடும்பத்தில் கல்யாணம் பண்ணும் பொழுது அவர்கள் ஆமாம் உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பொய்யை மறைச்சி கல்யாணத்தை கட்டி விடுறாரு. இவருக்கு ஆண்மைத்தன்மையே இல்லை, எப்படியா கல்யாணம் பண்ணி விடுவோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு ஆமாம் இவரோட வாழ முடியலன்னு பிரிஞ்சு வராங்க. அதுக்கு கல்யாணம் பண்ணாமையே இருக்குது நல்லது. சில பெண்கள் அப்படி தான் குடும்பத்தில் வாழ்றதுக்கே அவங்களுக்கு முடியல, ஆனாலும் அந்த பெண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. கொஞ்ச நாள் அவங்க வந்துடுறாங்க. அது ரொம்ப ஆபத்து. இல்லை, கல்யாணம் பண்ணும்போதே இன்னொரு பையன் மேலே நேசமாக இருக்கிறனால கல்யாணம் பண்ண முதல் ராத்திரியே இந்த ஆள் வேண்டான்னு வந்துடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான காரியம். உன்னுடைய வாழ்க்கை வெளியரங்கமான புத்தகமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும்னா ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டும். ஒருவர் சந்தோஷப்படுத்த வேண்டும், ஒருவர் திருப்திப்படுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி திருப்திப்படுத்தாவிட்டால், மனைவி கணவனை திருப்திப்படுத்தாவிட்டால் அந்த குடும்பத்தில் புகை வரும். அதனாடி உனக்கு கொடுத்த உன் மனைவியை சந்தோஷமாகவே, உனக்கு கொடுத்த கணவனை திருப்திப்படுத்து. படுக்கையில் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பது கர்த்தருடைய திட்டம். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மூன்றாவது ஒரு நபருக்கு இடம் தரக்கூடாது. இன்றைக்கு சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு குடும்பத்தில் அது ஊழியக்கார குடும்பம். ஆமாம், அந்த குடும்பத்தில் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பிள்ளை புருஷனோட வாழல. என்னன்னு கேட்டால் அந்த புருஷன் அந்த பெண்ணு இன்னொரு பெண்ணோடு கூட வாழ்ந்து பழகினப்படினால புருஷனோடு வாழ முடியாதபடி தப்பான புருஷன் மேலே பழி சுமத்தான். எவ்வளோ வேதனை பாரு இந்த காலத்தில். ஆணோட அவலட்சணமாக நடப்பிக்கிறான், பெண்ணோட அவலட்சணமாக நடக்கிறான். அதனாடி கல்யாணம் அப்பேற்பட்டவர்கள் ஹோமோசெக்சுவல் லெஸ்பனிஸ் உள்ளவர்கள் கல்யாணம் பண்ணான்னா வாழ்க்கை நரகத்தை போல் இருக்குது. மனைவி நேசிக்கிறதுல எத்தனையோ குடும்பம் நான் பார்க்குறேன், எத்தனையோ குடும்பங்களை நான் விசாரிக்கிறேன், எத்தனையோ குடும்பங்களுடைய காரியங்களை சொல்கிறாங்க. கேட்கும்போது வேதனையாக இருக்குது. ஒரு நல்ல சந்தோஷமாக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் ஆன ஒரு வருஷத்தில் அந்த பெண்ணும் புருஷனும் சேர்ந்து வாழ்றதில்ல. கேட்டால் அவருக்கு மனைவி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, மனைவியோட வாழ விரும்பலைங்கிறாங்க. காரணம் என்னென்னா வேற தவறான உறவுகள். பெண் அதே போல் பல இடத்துல அப்படியே காணப்படுகிறது. நீங்கள் இதிலெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். விதமான தவறான உறவுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் திருமணத்தை ஏற்படுத்தின ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சந்தோஷமாய் திருமண உறவில் பாதுகாப்பில் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நபருக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, விவாக மஞ்சம் அசுசிப்படாதா இருப்பதாக. எபிரேயர் 13 சொல்கிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கிறது. விவாக வாழ்க்கையை தேவன் கனப்படுத்துகிறார். ஒரே ஒரு பாவம் தான் தேவனுக்கு அருவருப்பான பாவம். ஏனென்றால் விவாக வாழ்க்கையில் நீ உன் மனைவியோடு ஒரே சரீரமாய் இணைக்கப்படுகிறாய். ஒரு மனைவி ஒரு கணவனோடு ஒரே சரீரமாய் இணைக்கப்படுகிறார். வேற எங்கும் அந்த காரியம் இல்லை. புருஷன் மனைவி ஒன் பாடி. ஆமாம், அந்த சரீரத்தில் விபச்சாரம் வேசித்தனம் வந்தால் அது தேவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். என்னென்றால் உன்னுடைய ஆவி அவருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உன்னுடைய மனைவியை நீயும் சேர்ந்து தான் அந்த ஆவியாகிறீங்க. அந்த ஆவியில் கலப்படம் வந்ததுன்னா உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்காது, உன் குடும்பத்தில் நன்மை தங்காது. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உன் குடும்ப வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாய் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், தீட்டுப்படாததாக இருக்க வேண்டும், அசுசிப்படாததாக இருக்க வேண்டும். அசுசிப்பட்டால் தீட்டுப்பட்டால் அந்த வீட்டை குடும்பத்தை ஆசிர்வதிக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தவறு செய்வது நிமித்தம் உங்கள் சந்ததி பாதிக்கப்படும். உங்கள் பின் சந்ததி அதன் நிமித்தம் தண்டனை அனுபவிப்பார். பைபிளை படித்து பாருங்கள். தாவீது ஒரு பாவம் செஞ்சதுனால அவன் குடும்பத்தில் கற்பழிப்புகள், கொலைகள், அழிவுகள், மரணங்கள் ஏற்பட்டது. காரணம் என்ன?
தகப்பன் பாவம் செய்தபடினாலே தேவன் பிள்ளைகள் பேர் அந்த சாபத்தை வர பண்ணினார். நாடி நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா அந்த உங்கள் பாவத்தின் நிமித்தம் உங்கள் சந்ததி பாதிக்கப்படும் என்பதை மறந்து விடக்கூடாது. சொல்ல வேண்டும், எனக்கு பின்னாடி என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் சந்ததிக்கு நான் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போக விரும்புகிறேன், என் சந்ததி அழிக்கப்பட நான் விரும்பலை. அதற்காகவாவது என்னுடைய மனைவியோடு என் கணவனோடு நான் பரிசுத்தமான சாட்சியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். குடும்பத்தில் பிரச்சனை வர்றது இயல்புதான், சண்டை வர்றது இயல்புதான். ஆனாலும் கர்த்தரோடு நெருங்கி வாழும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே என் குடும்ப வாழ்க்கையும் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். என் குடும்பத்துக்குள்ளே சத்துரு வரக்கூடாது, குடி ஓடி போதில் இருக்கக்கூடாது. விவாகரத்து டிவோர்ஸ் என்பது நரகத்திலிருந்து வருகிற வார்த்தை. இந்த வார்த்தை குடும்பத்தில் வரவே கூடாது, இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. நம்முடைய பெத்தேல் சிட்டி கத்திரியில் ஒருத்தரும் விவாகரத்துக்கு போகக்கூடாது, டிவோர்ஸுக்கு போகக்கூடாது. சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பையா, கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவன், கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்தில் நான் சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தை சுற்றி வேலி அடைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தில் ரத்தத்தை தெளிக்க வேண்டும். ஆண்டவரே என் மனைவி உங்கள் கருத்தை தரேன், புருஷனை தரேன், அதை சாத்தான் தொடாமல் பாதுகாத்து கொள்ளுங்க, என் சுதந்திரங்களை ஆசீர்வதிங்க இந்த ஆண்டோடைய பலிபீடத்தில் வைத்து கேட்கும் பொழுது குடியோடி போதல் இராது, சத்துரு உட்புகுதல் இராது. உன் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கடைசியாக உன் குடும்பத்தில் பிரச்சனை வரக்க காரணம் புருஷன் மனைவி அவரவருக்குரிய ரோல்ஸை அறிந்து கொள்ள வேண்டும். புருஷனுக்கென்று சில வேலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், மனைவிக்கென்று கர்த்தர் வேலைகளை வைத்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கை உருவாக்கும் பொழுது தேவன் அபதமான நிலையில் தான் உருவாக்கினார். ஆமாம், இன்றைக்கி நிறையா குடும்பத்தில் மனைவி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறார். ஆமாம், நீங்கள் போடுற ஜீன்ஸை பற்றி சொல்ல, ஆனால் அந்த ரோல் எடுத்துக்கிறா. புருஷன் பெட்டிக்கோட் மாட்டிக்கிறான், அதனால் அந்த பெட்டிக்கோட் கவர்மெண்ட்டுங்கிறாங்க. காரணம், ஆண்டவர் வைத்த அந்த ரோலை மாற்றக்கூடாது. ஒரு புருஷனை குடும்பத்தில் தலையாய் வைத்திருக்கிறார். இந்த புருஷனை குடும்பத்தில் ஆண்டவர் கணவனா, போஷகனா, ரட்சகனா, நடத்துகிறவனா, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஞானத்தோடு, அறிவோடு, புத்தியோடு உண்டாக்கி இந்த குடும்பத்தை நடத்து. இந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவலனாக இரு, ரட்சகனாக இரு, இந்த குடும்பத்தை நல்லா நடத்து, பயபக்தியில் விசுவாசத்தில்னு சொல்லி குடும்பத்தில் புருஷனுக்குன்னு ஒரு ரோல், பங்கை வைத்திருக்காங்க. தலையாக இருக்க வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும். அதே போல் ஒரு பெண்ணை கர்த்தர் எதற்காக உண்டாக்கலான்னு சொன்னால் ஹெல்ப்மேட், புருஷனுக்கு எல்லாவற்றிலும் உதவியாக இருக்க. ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர், ஷீ இஸ் அ கம்ஃபர்டர், ஷீ இஸ் அ மதர், ஷீ இஸ் அ இண்டஸ்ட்ரியஸ் உமன். ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக ஞானி எழுதி வைத்திருக்கிறார். குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார்? விலை புத்துக்களை பார்க்கலும் வெளியேறப்பட்டது. அவள் அதிகாலையில் நேரப்படி எழுந்து வேலை தரிக்கிறாள், தன் வீட்டுக்கெல்லாம் நல்லா சமைத்து கொடுக்கிறாள், தன் வீட்டை பார்த்து கொள்கிறாள். அவர் புத்தி உள்ள மனைவி, அவள் வீட்டை கட்டுகிறாள். அப்போ ஒரு பெண் வீட்டை கட்டுகிறவள், ஒரு பெண் வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கிறவள், ஒரு பெண் வீட்டிற்கு நல்ல வெளிச்சத்தை தெரிகிறவள், ஒரு பெண் வீட்டில் நல்ல ஒரு ஹோம் மேக்கரா வீட்டை அழகாய் வைத்துக் கொள்கிறவள். 2 பேரும் வேலைக்கு செஞ்சீங்கன்னா 2 பேரும் வேலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் சில குடும்பத்தில் இந்த காலத்தில் பெண்களை வீட்டில் செல்ல பிள்ளைகளை வளர்த்துறாங்க, நல்ல படிப்பை கொடுக்குறாங்க, நல்ல நல்ல பணக்கார குடும்பத்தை வர்றாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. அதனாடி இப்போ இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் வீட்டுக்கு போனால் புருஷன் தோசை சுட்டு கொடுப்பாரான்னு புருஷனுக்கு காத்திருக்கிறார். அவள் புருஷனுக்கு அடுப்பு பற்ற வைக்க தெரியுமான்னு அவள் பார்த்துருக்கிறார். இந்த பெண்ணை தோசை சுட சொன்னால் இந்தியா மேப் மாதிரி பாகிஸ்தான் அங்கே, ஆப்கானிஸ்தான் இங்கே, அந்த மாதிரி இவள் தோசை சுட்டு கொடுக்குறா. இவள் கொடுக்குற தோசை சாப்பிட முடியுமான்னு தெரியல. இட்லி செய்யணும், அப்படியே ஆமாம் கல்லை விட ரொம்ப கெட்டியாக இருக்குது, சுற்றி வச்சு தான் உடைச்சி அந்த இட்லி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அவள் காஃபி போட்டு கொடுத்தானா இது காஃபியானு தெரியல, டீயானு தெரியல, அவளுக்கு ஒன்றுமே தெரியல. ஒன்றும் தெரியாமல் அவன் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவள் வீட்டுக்கு போய் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ஆமாம் வேலைக்காரனை கூப்பிடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறா. இது இல்லைங்க, பைபிள் படிக்க வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு வீட்டில் அந்த ஸ்திரியை குறித்து ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வீட்டு பெண் அவளுடைய பங்கை அறிந்து கொண்டு குடும்பத்தில் எல்லாரையும் கவனித்து நேசித்து ஆறுதல் கொடுத்து ஒரு ஹெல்ப்மேட்டாக குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். குடும்பத்தில் பிரச்சனை வர்றது ஏற்கதான்.
ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டும். ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சண்டை போட்டு போகக்கூடாது. இன்றைக்கி எடுத்ததுக்கெல்லாம் விவாகரத்துன்னு ஓடிடுறாங்க. அப்படி ஓடக்கூடாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒருவரோடு இணைந்து சேர்ந்து விட்டு கொடுத்து வாழ வேண்டும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்கக்கூடாது. ஒருவருக்கு ஏற்றுக்கொண்டு கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடிய பவுல் சொல்லுகிற ஆலோசனைப்படி ஒரு தாங்கி ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் மன்னித்து, ஆமாம், நல்ல ஒருவருக்கொருவர் நல்ல அன்பா பக்தியா புத்தியா ஆமாம் ஒருவர் என்கரேஜ் பண்ணி நன்றாக நடக்க வேண்டும். போடுங்க கொலோசியர் 3:11-12 போடுங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் கம்பேஷன், அந்த குடும்பத்துக்குள்ள அந்த கம்பேஷன் இருக்க வேண்டும். தயவுனா நல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் தயவா இருக்கணும். ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கோவப்படக்கூடாது. நல்ல தயவா இருக்க வேண்டும். மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு மன்னித்து பூரண சத்குணமாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்க ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அந்த நற்குணங்கள் நமக்கு வேண்டும். குடும்பத்துல தாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தர் கோமா இருந்தா நீ கூட கோமா பேசாம சாந்தத்தை கையாண்டு உங்க குடும்பத்துல லாங் ஃபியூஸ் எப்படி அவருக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து வாழும் பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் கர்த்தர் வாசமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும். கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணான்னு சொன்னார். உங்கள் வீட்டில் இருவர் ஒருமுனப்படும் பொழுது நீங்கள் பூமியில் எதை கேட்பீர்களோ அது பரலோகத்தில் உங்களுக்கு செய்யப்படும். 2 பேர் ஒருமுனப்பட்டிருந்தால் அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ணி சொல்கிறார். அதுதான் கணவன் மனைவி, த பெஸ்ட் டீம். 2 பேரும் அந்த ட்வின் ஸ்டார்ஸா, இரட்டை நட்சத்திரங்களாக ஒரு குடும்பத்தில் பிரகாசிக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.